வணக்கம் மக்களே, UCM இஸ் பேக். ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் வந்திருக்கேன். டிகேஎஸ் maverick+UcM சேர்ந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரோக்ராம் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ப்ரோக்ராம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கிராஷ் கோர்ஸ். யாருக்கு அப்படின்னா போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ். ஏன்னா எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது, அங்கங்கே லைட்டாக அப்படி இப்படி லேக் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும் ரைட்டு. அப்போது என்னென்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், போர்டு எக்ஸாமுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி. பயாலஜி வேணுங்கிறவங்க தனியாக நீங்கள் கேட்கலாம். பட் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ஒரு காம்போ தான். ஃபீஸ் தான் அடுத்த நினைப்பே ஒரு எவ்வளோ சார் கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுருப்போம். இருக்கிற மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை விட லோவஸ்ட் ப்ரைஸ் தான். சத்தியமாக தான் லோவஸ்ட் ப்ரைஸ் தான். இது வரைக்கும் நம்ம வாங்கினதுலே தான் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ். ஸோ அது என்னென்னு கடைசியாக பேசிக்கலாம். சாருக்கும் அந்த ஃபீஸ் சொல்லியிருக்காரா? இல்லை சொல்லி சார். ஸோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம், கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். ஷார்ட்டஸ்ட் டைமில் உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கப்படும். ஃபிசிக்ஸ் பை கார்த்திக் சார் அண்ட் கெமிஸ்ட்ரி பை நான் தான் கெமிஸ்ட்ரி சரவணன், சரியா, கொடுக்கப்படும். ஸோ வந்து நல்லா கவனிச்சுக்கோ, எந்தளவுக்கு ஃபன்னாக போக முடியும், எந்தளவுக்கு ஷார்ட்டாக கொண்டு போக முடியும், எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறேன், எந்தளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக அவங்களை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போக முடியும். சார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாப்டருக்கு வந்து 10 days வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து முதல்ல கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து டைம் டேபிள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து டைமும் உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா டைம் கிடச்சிரும். அதுக்கு தகுந்த கிளாஸஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படியே சைடு பை சைடு வந்து கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி ஒரு சாப்டருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 நாள் எடுத்துக்கும். ஒரு சாப்டருக்கு டைமையும் டேட்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி மூவ் ஆகிட்டே இருக்கும் போர்டு எக்ஸாமுக்குள்ளே. ஸோ சூப்பராக கச்சிதமாக சிலபஸை முடித்து கொடுக்கப்படும். ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனில் நல்ல ஒரு ப்ரைஸை சொல்ல மாட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பர் சப்ஜெக்ட் வந்து ஒன்லி 5K. நீ கேட்கலாம், சார் என்ன சார் நிஜமாவே வா அப்படின்னா, சத்தியமாக ஒன்லி 5K தான், சரியா? அதனால் என்ன பண்ணுறா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ், கிளாஸ் எப்போ, எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக Zoom பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவேன். ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்க பசங்களோ, தூத்துக்குடி பசங்களோ, இல்லை இந்த பக்கம் சென்னையில் இருக்க பசங்களோ வந்து டக்குன்னு வந்து கிளாஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. லோக்கலில் இருக்க பசங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதனால் மேக்ஸிமம் ஒரு வேளை ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக எந்த இடத்துல ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னா, திருச்சி அண்ட் பெரம்பலூர் நம்ம சென்டருக்கு உங்களுக்கு தெரியும். திருச்சியில் வந்து திருச்சி ஒரு இருக்குது. அதனால் அது இடத்துக்கு தக்க நம்ம பேசிக்கலாம். மற்றபடி எந்த ஆன்லைன் கிளாஸுக்கான அந்த பேக்கேஜை சொல்லிட்டேன், பிளாட்ஃபார்மை சொல்லிட்டேன், சிலபஸ் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரிக்கு எப்படி போகும், ஃபிசிக்ஸுக்கு எப்படி போகும், யார் எடுக்க எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக மறுபடியும் சொல்கிறேன். நான் எடிட் பண்ணல, 2 இடத்துல எங்கேயாவது மேலே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். வேறு என்ன, ஷேர் பண்ணணும், சரிங்களா? யார் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸாக இருந்தால் உங்கள் சன், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வந்து சொந்தக்காரங்களாம் பசங்க இருப்பாங்களா, அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். குட்டீஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஒருவேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீ எந்த ஜென்மம், 64வது ஜென்மம், 63வது ஜென்மத்தில் இருக்க ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் இருந்தால் கூட நீ ஷேர் பண்ணிவிடு, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.